ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். ரொம்பவுமே ஃபேமஸான இந்த டீ வந்து அரபு நாட்டில் சுலைமான் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் கட்டன் சாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெவி மீல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டீ வந்து எடுத்துக்கிட்டோன்னா செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தும். 3 விதமான டேஸ்ட் உள்ள இந்த டீயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவு மட்டும்தான் டீ வைக்கிறேன். அதுக்கு தேவையான அளவில் இந்த மசாலா பொருட்கள் கரெக்டான அளவில் எடுத்திருக்கேன். சின்ன துண்டாக 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, அரை எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக புதினா இலைகள். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி இடிக்கல்ல சேர்த்து நல்லா நைஸாக வந்து இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்தே வந்து தட்டி எடுத்துடலாம். மசாலா எல்லாத்தையும் இது மாதிரி இடித்து எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக இடிக்காமல் இது மாதிரி கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். இப்போ டீக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வச்சிடலாம். 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் டீக்கு 1.25 டம்ளர் அளவு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் கொதிச்சு வர்றதுக்கு. தண்ணி இந்த அளவுக்கு முட்டையாக கொதிச்சோன்னே இப்போ தட்டி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப கொதிக்க விடாமல் இந்த அளவுக்கு கொதிச்சோன்னே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் 2 நிமிஷம் போல் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த தண்ணியில் இறங்கும். கொதித்து இது மாதிரி ஃப்ளேவர் எல்லாம் இறங்கினோன்னே இப்போ புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் மட்டும் வந்து சேர்த்துக்கங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். 1 டம்ளர் டீக்கு இந்த அரை ஸ்பூன் டீ தூள் கரெக்டாக இருக்கும். டீ தூளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட்டோன்னா இந்த டீ வந்து கடுத்து போன மாதிரி ஆயிரும். அதனால 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்பவுமே ஃபேமஸான இந்த டீ வந்து அரபு நாட்டில் சுலைமான் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் கட்டன் சாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெவி மீல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டீ வந்து எடுத்துக்கிட்டோன்னா செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தும். 3 விதமான டேஸ்ட் உள்ள இந்த டீயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் கரெக்டாக கொதிச்சிருச்சு. இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த புதினா, ஏலக்காய், இஞ்சி, மசாலா எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ½ லெமனை கொஞ்சமாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ½ லெமன் தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் லெமன் மட்டும் இதில் சாறை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேன் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இது சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுலைமான் டீயை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறனால உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்தும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.